ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான மட்டன் ஸ்டைலில் செய்ய போகிற மஷ்ரூம் ரெசிபி தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் 6 to 8 பல் அளவுக்கு பூண்டு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, சர்க்கரை ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சர்க்கரை விருப்பப்படுறவங்க 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வினீகர் 3/4 ஸ்பூன். வினீகர் இல்லைன்னா நம்ம லெமன் ஜூஸ் கூட 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவு அரைச்சி எடுக்கிறதுக்கு மசாலாவை. இப்போது இந்த மசாலா நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது நம்ம செய்ய போகிற ஈஸியான மஷ்ரூம் ரெசிபிங்க. மட்டன் சுக்கா டேஸ்ட்லேயே இருக்கும். பார்த்திங்கன்னா மசாலா ரெடி ஆயாச்சு. நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், நல்லா சேர்த்துட்டு சீரகம் நல்லா வறுத்துக்கோங்க. சீரகம் நல்லா வறுப்பட்டக்கப்புறம் அளவு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சாப் பண்ண 1 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா சுருள வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மசாலா சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் மஷ்ரூம் 200 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு மஷ்ரூமை 3 ஸ்லைஸாக போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி மசாலா வதங்கிட்டக்கப்புறம் நெய் மேலே எழும்பினக்கப்புறம் மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துக்கிட்ட மஷ்ரூமை மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம மூடி மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளிவிட்டு வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணுங்க. மஷ்ரூமில் எப்போவுமே தண்ணி இருக்கும். அதை நம்ம மூடி குக் பண்ணும்போது அந்த தண்ணியெலாம் வெளியே மஷ்ரூம் நல்லா குக் ஆக ஆரம்பிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட இன்ஸ்டன்ட் மஷ்ரூம் ஃப்ரை ரெடி. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் சுக்கா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளார நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். கடைசியாக மல்லி இலை தூவிக்கோங்க. நம்மளோட சாப்பாடு எல்லா வகையான வெரைட்டியான சாப்பாட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷுங்க. நேரம் நம்ம சமைக்க எடுத்துக்கிறது ரொம்ப கம்மி. அதனால் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நிஷாட் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ரீசன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வழியாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மறக்காமல் நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனல் பாருங்கள். நன்றி.